தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் திகதி குறித்த விளக்கத்தை உயர் நீதிமன்றம் வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்கும் உத்தரவை கோரி தொழிலதிபர் சி.டி. லெனாவ் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு நேற்று பிரதமர் நீதியரசர் தலைமையிலான 5 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது திட்டமிடப்பட்ட காலத்துக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு இந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, பிஜித் மலல்கொட, முர்து பெர்னாண்டோ, பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் எஸ். துரைராஜா ஆகிய 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த மனுவை நேற்று பரிசீலித்தது. தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதனூடாக மக்களின் வரி சுமை அதிகரித்து செல்வதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியுமானால் நிச்சயமாக நாம் பெற்றுக் கொடுப்போம். மக்களின் வரி பணத்திலேயே சம்பளம் வழங்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதனூடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்து செல்கின்றது. எனவே தற்போதைய நிலையில் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளானது அரசியல் பழிவாங்கல் செயற்பாடாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் மற்றும் லிட்ரோ டெர்மினல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தனியாருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதன் அடுத்த கட்ட நகர்வுக்காக தற்போது 8 முதலீட்டாளர்கள் இலங்கை அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். குறித்த முதலீட்டாளர்கள் அனைவரும் முழுமையான மதிப்பீட்டின் பின்னரே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட சிறப்பு திட்டம் மற்றும் சிறப்பு பேச்சுவார்த்தை குழுக்கள் முன்மொழிவு கோரிக்கைகளுடன் இந்த திட்டத்தை தொடரவுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியிலிருந்து வெளியேறவுள்ளனர் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சின ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். அவர்கள் கம்பகா மற்றும் களுத்துறையைச் சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் டாலர்கள் மூலம் கிடைத்த வெகுமதிகளுக்கு விலை போயுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும், நாங்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழந்தாலும் தங்கள் பதவிகளை துறந்துவிட்டு எதிர்க்கட்சியில் இணைவதற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வருட வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் தீர்வுகளை வழங்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தரப்பினருக்கு மாத்திரம் தீர்வுகளை வழங்குவதன் மூலம் மேலும் பல பிரச்சினைகள் உருவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அதிகாரிகளின் சம்பளத்தை 10,000 ரூபாவினால் ஸ்ரீலங்கா அதிபர் உயர்த்தியதாகவும் சம்பளத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என தெரிவித்த அமைச்சர், அதற்கு இது சரியான தருணம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இலங்கையில் அரசு அதிகாரிகளின் எண்ணிக்கை 0.2% கீழே குறைந்துள்ளது. நாட்டின் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசு துறையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை. புதிதாக பணியமர்த்தப்படுவதை விட தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதில் நெருக்கடி ஏற்பட்டது. எவ்வாறாயினும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர் சங்க பகிஷ்கரிப்புடன் இன்று ஆசிரியர் சுகவீன வேலைநிறுத்த போராட்டமும் முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் நாடு முழுவதும் பாடசாலை கல்வி தடைப்படும் என்றும் ஆசிரியர் சங்கங்கள் எச்சரித்துள்ளன. எனினும் இன்றைய தினம் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வழமை போன்று திறக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டம் பாடசாலைகளில் நடைபெறாது என அறிவிக்க கல்வி அமைச்சு நாளைய தினம் வழமை போன்று பாடசாலைகள் இடம்பெறும் என்று அறிவித்துள்ள நிலையில் மாணவர்கள் குழம்பி போயுள்ளனர். அவர்கள் பெற்றோரிடம் கேட்கும் கேள்வி இதுதான் என்று பாடசாலை நடைபெறுமா இல்லையா என்பதுதான். விவசாயிகளுக்கான 2024 ஆண்டிற்கான புதிய பருவத்தில் உர மானிய தொகை குறித்து அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது.
இதுவரை உரமானிய தொகை பெறாவிட்டால் அது குறித்து வட்டார வேளாண்மை சேவை மையம் அல்லது மாவட்ட கல்லூரியில் விரைவில் விசாரிக்குமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தகவலை ஹம்பாந்தோட்டை விவசாயிகள் பொது சேவைகள் உதவி ஆணையாளர் புது சந்தர் வெண்ராமநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024ஆம் ஆண்டு புதிய பருவத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணம் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் குழு ஒன்று பொய்யான தகவல்களை சமர்ப்பித்து உரமானிய பணத்தை மோசடியாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அடுத்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய சேவைகள் உதவி ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் ரயில்வே உள்ளிட்ட பொது போக்குவரத்து பயணச்சீட்டுகளுக்கான டிஜிட்டல் விநியோக முறையொன்றை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் கங்கநாத் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் கோரும் சம்பள உயர்வை அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாது என திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் கோரும் சம்பள உயர்வை வழங்கினால் தற்போதுள்ள 18% வட் வரியை 20 முதல் 21% வரை உயர்த்த நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதி ரணில் தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவில் உள்ள இன்சியான் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே தரையிறங்கியுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் 144 பயணிகளும் 15 பணியாளர்களும் இருந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணிகளை வேறொரு விமானத்தின் மூலம் தென்கொரியாவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான 2ஆம் உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்து கோரல்கள் இன்று இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 4:30 வரை பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் இந்த கருத்து கோரல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான எழுத்து மூல கருத்து கோரல்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளன. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலம் திங்கட்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்களால் போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தியதை அடுத்து சடலத்தை மீட்டதுடன் அடையாளம் காணப்படவில்லை. எனவும் நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான நிலைமை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி இன்று மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கல்கிசே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதில் போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இருந்த பல சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீப்பரவல் ஏற்பட்ட போது போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் புஷ்பகுமார அலுவலகத்தில் இல்லை என போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். தேகவளை மாநகர சபை அதிகாரிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்த பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.